வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தட்டார்மடம் செல்வன் கொலை வழக்கில் காவலர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து சிபிசிஐடி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் சிபிஐ நிலை அறிக்கை அளிக்கவும் ஆணை. வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வை ஒத்திவைக்க முடியாது. உச்சநீதிமன்றம் மறுப்பு. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விவகாரம். அத்வானி, உமாபாரதி உள்ளிட்ட 32 பேரையும் விடுதலை செய்தது லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். பாபர் மசூதி திட்டமிட்டு இடிக்கப்படவில்லை. 28 ஆண்டு காலம் நீடித்த வழக்கில் லக்னோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. தாமதமானாலும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என அத்வானி கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் தொலைபேசியில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட இளம்பெண்ணின் உடலை போலீசாரே தகனம் செய்த விவகாரம். ராகுல் கடும் கண்டனம். நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவிகளிடம் ஆபரணங்களை அகற்றும்படி வற்புறுத்தக்கூடாது. தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். 3வது நாள் கூட்டத்தில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை. ஓபிஎஸ், இபிஎஸ் இடையே ஏற்பட்ட மோதல் உச்சகட்டம். ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் 2வது நாளாக இன்றும் ஆலோசனை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 80,472 பேருக்கு கொரோனா தொற்று. மொத்த பாதிப்பு 62 லட்சத்தை கடந்தது. நாடு முழுவதும் இதுவரை 7,41,96,000 பேருக்கு கொரோனா சோதனை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். அரியர் மாணவர்கள் தேர்ச்சி என்ற அறிவிப்பு யுஜிசி விதிகளுக்கு புறம்பானது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் தகவல். சென்னை அருகே துப்பாக்கியை காட்டி வழிப்பறி செய்த வழக்கில் 3 பேர் கைது. நாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் பறிமுதல். கர்நாடகாவில் அதிகரிக்கும் போதைப் பொருள் கடத்தல். பெங்களூரு விமான நிலையத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக போதைப் பொருள் பறிமுதல். சுதந்திர தினத்தன்று கொரோனா காரணமாக ரத்து செய்யப்பட்ட கிராம சபை கூட்டங்கள். மகாத்மா காந்தி பிறந்த நாளான வரும் 2ஆம் தேதி நடத்த தமிழக அரசு அனுமதி. நியாய விலைக்கடை பெண் ஊழியர் மீது கூட்டுறவு சங்க அதிமுக தலைவர் தாக்குதல். காயமடைந்த ஊழியர் அரசு மருத்துவமனையில் அனுமதி.
தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் நாளை முதல் அமல். ரேஷன் கடைகளில் கைரேகையை பதிவு செய்து பொருட்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடத்துவதற்கான காலக்கெடு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். கீழடி 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்றுடன் நிறைவு. 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்குவது குறித்து ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தட்டார்மடம் செல்வன் கொலை வழக்கில் காவலர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து சிபிசிஐடி போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் காவல்துறை விசாரணையில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது வழக்கு விசாரணை குறித்த நிலை அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்தது. அதில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்டதில் 2 வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் துன்புறுத்தப்பட்ட மற்றொரு கைதியான ராஜாசிங் வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசாரும் நிலை அறிக்கை தாக்கல் செய்தனர். இதனையடுத்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் கைதி ராஜாசிங் மற்றும் மார்டின் போலீசாரால் தாக்கப்பட்டது குறித்தும், தட்டார்மடத்தில் செல்வன் கடத்தி கொலை செய்யப்பட்டதில் தட்டார்மடம் காவலர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்தும் சிபிசிஐடி போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தரப்பில் தற்போது வரை நடைபெற்ற விசாரணை குறித்து மீண்டும் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாஜக மூத்த தலைவர்கள் திரு அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, செல்வி உமாபாரதி உள்ளிட்ட அனைவரையும் லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த ரேபரேலி நீதிமன்றம் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 68 பேரையும் விடுவித்தது. இந்த தீர்ப்பை அலகாபாத் நீதிமன்றமும் உறுதி செய்தது. ஆனால் குற்றவாளிகளின் விடுதலைக்கு சட்ட ரீதியாக முகாந்திரம் இல்லை என கூறிய உச்சநீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு அலகாபாத் தீர்ப்பை நிராகரித்தது. நாள்தோறும் விசாரணை நடத்தி 2 வருடத்திற்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்று லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்து வந்த லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. திரு அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, செல்வி உமாபாரதி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 32 பேரையும் விடுதலை செய்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரம் இல்லை என்றும் மசூதி இடிப்பு முன்கூட்டியே திட்டமிடப்படவில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வெளியாகியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் திரு எல்.கே. அத்வானி தெரிவித்துள்ளார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியான நிலையில் திரு அத்வானியை வரவேற்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் அவரது இல்லம் முன்பு திரண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு அத்வானி, பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தாமதமானாலும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டார். தனக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அத்வானி கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ரா பகுதியில் 19 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்க அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ரஸ் மாவட்டம் சன்பா கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது தலித் இளம்பெண் கடந்த 14ஆம் தேதியன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த 4 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அப்பெண் வெளியில் சொல்லிவிடுவார் என கருதிய அந்த கொடூர கும்பல் இளம்பெண்ணை கடுமையாக தாக்கியது.
இதில் நாக்கு துண்டிக்கப்பட்ட அப்பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அலிகாரில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக டெல்லி சாஃப்டர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தை தொலைபேசி மூலம் இன்று காலை தொடர்பு கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதனையொட்டி இவ்வழக்கை விசாரிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை திரு யோகி ஆதித்யநாத் அமைத்துள்ளார். மேலும் 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அக்குழுவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட இளம்பெண்ணின் உடலை போலீசாரே தகனம் செய்ததற்கு திரு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட ஹத்ரஸ் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணின் உடலை மருத்துவமனையில் இருந்து எடுத்துச் சென்ற போலீசாரே நள்ளிரவில் தகனம் செய்தனர். அப்போது அப்பெண்ணின் உறவினர்கள் போலீஸ் வாகனங்களை மறித்து தங்கள் பெண்ணிற்கு நீதி வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். உத்தரப்பிரதேச போலீசாரின் செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, இந்தியாவின் ஒரு மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார், உண்மைகள் அடக்கப்படுகின்றன, பெண்ணின் இறுதி சடங்கிற்கான உரிமையும் அவளது குடும்பத்தில் இருந்து பறிக்கப்படுவது அநியாயமானது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் பொருந்தும் வகையிலான பொதுவான வடிவமைப்பில் ரேஷன் அட்டைகளை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நாடு முழுமைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. அந்த வகையில் தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் நாளை முதல் கைரேகையை பதிவு செய்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டம் மூலம் எந்த மாவட்டத்தில் வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடைகளிலும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியர் தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கு புறம்பானது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கலை, அறிவியல், பொறியியல், MCA படிப்புகளுக்கான அரியர் மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்த தமிழக அரசின் முடிவை ரத்து செய்ய கோரி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளுக்கு பதிலளித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் தேர்வு நடத்தி மாணவர்களை மதிப்பீடு செய்யாமல் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்த தமிழக அரசின் அரசாணை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழும விதிகளுக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் இறுதியாண்டு மாணவர்கள் தவிர பிற மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது சிக்கலானது என்பதால் அடுத்த கல்வியாண்டிற்கு மாணவர்களை முன்னேற்றி அவர்கள் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள செய்வதற்கு ஏதுவாக பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கை வெளியிட்டதாகவும் இறுதிப் பருவத் தேர்வு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் கூறியுள்ளது. அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு மட்டுமே பட்டம் வழங்கப்படும் எனவும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதில் இருந்து எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை எனவும் அரியர் தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்ற அறிவிப்பு விதிகளுக்கு புறம்பானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாண்டு மாணவர்களின் அரியர் பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகள் அறிவித்துள்ளதாகவும் இந்த விதிகளை பின்பற்றும்படி அனைத்து தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் தனது பதில் மனுவில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்குகள் விரைவில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளன. நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவிகளிடம் ஆபரணங்களை அகற்றும்படி வற்புறுத்தக்கூடாது என தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2017ஆம் ஆண்டு முதல் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கலந்து கொள்ளும் மாணவிகள் ஆபரணங்கள் அணியக்கூடாது, பர்ஸ் வைத்திருக்கக்கூடாது, கைகடிகாரம் அணியக்கூடாது உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இந்த கட்டுப்பாடுகளால் மாணவர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாவதாக கூறி
சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அரவிந்த்ராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் நீட் தேர்வில் கலந்து கொள்ளும் திருமணமான விண்ணப்பதாரர்கள் தாங்கள் புனிதமாக கருதும் தாலி, மெட்டி மற்றும் காதணி, மூக்குத்தி போன்றவற்றை அகற்றும்படி நிர்பந்திக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வறையில் கண்காணிப்பாளர்கள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆபரணங்களை அகற்ற வேண்டும் என்ற நிபந்தனை சட்டவிரோதமானது, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு 28 ஆண்டு கால நிகழ்வாகும். இந்த நிலையில் பாபர் மசூதி வரலாறு குறித்த முக்கிய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். அயோத்தி நகரம் ராமர் பிறந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கு 1528ஆம் ஆண்டு மொகலாய பேரரசர் பாபர் பெயரால் மசூதி கட்டினார். ராமர் கோவில் இருந்த இடத்தில் இந்த மசூதி கட்டப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இப்பிரச்சனையில் பாரதிய ஜனதா கடந்த 1989ஆம் ஆண்டு தீவிரமாக கையில் எடுத்தது. அயோத்தி பிரச்சினை தேர்தல் பரப்புரையாக பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் 1990ஆம் ஆண்டு பாஜக மூத்த தலைவர் திரு LK அத்வானி அயோத்தி பிரச்சினையை தீவிரப்படுத்தி ரத யாத்திரை மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது பீகாரில் அத்வானியை லாலு பிரசாத் அரசு கைது செய்தது. இதனால் கோபமடைந்த பாஜக VP சிங் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றது. இதன் உச்சகட்டமாக 1992ஆம் ஆண்டு கரசேவகர்கள் அயோத்தியில் குவிந்தனர். அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கரசேவர்களால் மசூதி இடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏற்பட்ட கலவரத்தில் பலர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அன்றைய நடுவண் அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு லிபரான் தலைமையில் பாபர் மசூதி இடிப்பு குறித்து குழு அமைத்தது. இக்குழு திரு மன்மோகன் சிங்கிடம் 2009ஆம் ஆண்டு அறிக்கை அளித்தது. அதில் திரு அத்வானி, திரு கல்யாண் சிங், திரு முரளி மனோகர் ஜோஷி, செல்வி உமாபாரதி உள்ளிட்டவர்கள் குற்றவாளிகளாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ரேபரேலி நீதிமன்றம் அத்வானி உள்ளிட்டவர்களை விடுவித்தது. இந்த தீர்ப்பை அலகாபாத் நீதிமன்றமும் உறுதி செய்தது. ஆனால் குற்றவாளிகளின் விடுதலைக்கு சட்ட ரீதியாக முகாந்திரம் இல்லை என கூறிய உச்சநீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு அலகாபாத் தீர்ப்பை நிராகரித்தது. நாள்தோறும் விசாரணை நடத்தி 2 வருடத்திற்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டங்களை வரும் 2ஆம் தேதி முதல் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் 12,000க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன. குடியரசு தினம், தொழிலாளர் தினம், சுதந்திர தினம் மற்றும் காந்தி ஜெயந்தியன்று நடத்தப்படும் கிராம சபை கூட்டங்களில் ஊராட்சி நிர்வாகம், செலவுகள், மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகள் உள்ளிட்ட பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். இந்த நிலையில் கொரோனா பரவலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிராம சபை கூட்டங்களை வரும் 2ஆம் தேதியன்று நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. சமூக இடைவெளியுடன் கிராம சபை கூட்டத்தை நடத்த ஊராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய காலக்கெடுவை வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை நிர்வகித்து வந்த விஷால் தலைமையிலான அணியினரின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவு பெற்றது. இதனையடுத்து தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி தயாரிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்தி முடிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இதற்கான கால அவகாசத்தை வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறப்பு அதிகாரியான ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தேர்தலை நடத்தி முடித்தது தொடர்பான அறிக்கையை ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மண்டல வாரியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 3வது நாளாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கழக பொருளாளர் திரு வெற்றிவேல், கழக தலைமை நிலைய செயலாளர்கள் திரு உமாதேவன், திரு மனோகரன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி CR சரஸ்வதி, கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு செந்தமிழன், மண்டல பொறுப்பாளர்கள் திரு சேலஞ்சர் துரை,
திரு சண்முகவேலு ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். ஈரோடு மாநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி தங்கராஜிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். அவரைத் தொடர்ந்து ஈரோடு மாநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சக்தி என்கிற திரு சிவசுப்பிரமணியத்திடம் உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். ஈரோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு SR செல்வத்திடம் உறுப்பினர் படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு P ஈஸ்வரனிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமதி R ஜோதிமணியிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். அதிமுகவில் OPS, EPS இடையே ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. OPS தனது ஆதரவாளர்களுடன் 2வது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி, O பன்னீர்செல்வம் இடையே அதிகார போட்டி நீடித்து வரும் நிலையில் சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் பெயரை அறிவிக்கும் விவகாரத்தில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் நேரடி மோதலும் ஏற்பட்டது. இதன் காரணமாக செயற்குழு கூட்டம் 5 மணி நேரம் நீடித்தது. ஆனாலும் இதில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக சென்னையில் மாவட்ட ஆட்சியாளர்களுடன் முதலமைச்சர் நேற்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த OPS தனது வீட்டில் ஆதரவாளர்களுடன் தனியே ஆலோசனை மேற்கொண்டார். இதன் மூலம் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு வெட்ட வெளிச்சமானது. இந்நிலையில் இன்றும் தனது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருடன் OPS ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனால் EPS, OPS மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கிடையே அதிமுகவின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் என OPS ஆதரவாளர்கள் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு முன்பு கோஷம் எழுப்பியதால் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மண்டல வாரியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 3வது நாளாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கழக பொருளாளர் திரு வெற்றிவேல், கழக தலைமை நிலைய செயலாளர்கள் திரு உமாதேவன், திரு மனோகரன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி CR சரஸ்வதி, கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு செந்தமிழன், மண்டல பொறுப்பாளர்கள் திரு சேலஞ்சர் துரை, திரு சண்முகவேலு ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு C சண்முகவேலுவிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு NR அப்பாதுரையிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு G அலாவுதீனிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு K சுகுமாரிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு S கலைச்செல்வனிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருத்துறைப்பூண்டி அருகே நியாய விலைக் கடை பெண் ஊழியரை அதிமுகவைச் சேர்ந்த கூட்டுறவு சங்க தலைவர் சரமாரியாக தாக்கியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை இடும்பாவனம் தொடக்க கூட்டுறவு வங்கியின் கீழ் செயல்படும் புதுக்குடி நியாய விலைக் கடையில் பணியாற்றி வரும் சித்ரா என்பவர் மூனங்காடு கிராமங்களில் உள்ள பகுதி நேர நியாய விலைக் கடைகளிலும் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அங்கு வந்த அதிமுகவைச் சேர்ந்த கூட்டுறவு சங்க தலைவர் உலகநாதன் என்பவர் பெண் ஊழியர் சித்ராவிடம் வேறு ஒரு பகுதி நேர நியாய விலைக் கடைக்கு சென்று அப்பகுதி மக்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டும் என கூறி தகராறு செய்துள்ளார். மேலும் அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் கீழே விழுந்து காயமடைந்த சித்ரா திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விற்பனையாளர்களுக்கு இந்த அரசு சொல்லும் வேலையை செய்கின்ற காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. ஆகவே உலகநாதன் அவர்களே
உடனடியாக இந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அரசு கைது செய்யவில்லை என்றால் 1ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடைகளும் பூட்டப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நியாய விலைக் கடை பெண் ஊழியரை அதிமுக பிரமுகர் தாக்கிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்தும் பல்வேறு மாவட்டங்களில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். பரமசிவ ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கிராமமாக சென்று இளைஞர்களை கட்சியில் சேர்ப்பது பற்றியும் தேர்தல் களப்பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. நெல்லை மாநகர மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு தாடை மீரான், மாநகர மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் அந்தியூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னத்தம்பிபாளையம், நகலூர், குப்பாண்டபாளையம் ஊராட்சி பகுதிகளில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும், புதிய உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதற்கிடையே கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க புதிதாக அமைக்கப்பட்ட குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழகம் செங்கல்பட்டு மாவட்ட கழகத்தில் இணைக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் அறிவுறுத்தலின்படி குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பி முத்தையாவை குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் மாலை மற்றும் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன. 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. தொன்மையான மனிதர்களின் வாழ்க்கை முறை, தொழில்முறை, இன மரபியல் ஆகியவற்றை அறியும் வகையில் கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் விரிவான முறையில் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வந்தது. மேலும் 10 மனித எலும்புக்கூடுகள், விலங்கு எலும்புக்கூடு, 29 முதுமக்கள் தாழி, 23 அடுக்குகள் கொண்ட உரைக்கிணறு, சூது பவளம், சங்கு வளைகல்கள், தங்க நாணயங்கள், படிக்கற்கள், செங்கல் கட்டுமானங்கள் உள்ளிட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டன. அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்றுடன் நிறைவடைந்தாலும் அகழ்வாய்வில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான பொருட்களை ஆவணப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து 1 வாரம் நடைபெறவுள்ளதாக தொல்லியல் துறை துணை இயக்குநர் திரு சிவானந்தம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியை 4 இடங்களில் விரிவான முறையில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அதற்கான ஆலோசனைகளும் நடைபெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.